அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் இனிமேல்னாச்சும் தங்கராஜ் பேச்சை கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தங்கராஜ் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வாக்கிங் வந்த எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி வெளியில் போகிறதுனே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தங்கராஜ் தான். ஆனால் உங்களை எல்லாத்தையும் நான் எப்படியாவது வெளியில் கொண்டு போயிடுவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்கராஜ் சொல்கிறாங்க. இவரால் தான் இங்கே வந்து மாட்டியிருக்கோம். ஆனால் இவர் என்னமோ நம்மளை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரேவதி வந்து மலர்கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு வழியும் போயிட்டு ஒரே இடத்துல வந்து நிற்கிறதுனால டயர்ட் ஆகி இருக்கிறாங்க. தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பக்கத்தில் தண்ணி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சுரேஷ் எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. இங்கே என்ன ஏதோ அருவி சவுண்டு மாதிரி கேட்குது. பக்கத்தில் தான் அந்த அருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா அங்கே போய் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அங்கே போகிறாங்க, அந்த ஃபால்ஸ்க்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேடிஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷும் மாமா அந்த ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல மாமா, இந்த வியூவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தங்கராஜ் இருந்துக்கிட்டு அதான்டா அந்த தங்கராஜ், இப்போ பார்த்தியா எப்படி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு கூட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா இந்த ஃபால்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா, அதான் தங்கராஜ் என்ன பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம எங்கே இவர் கூட்டு வந்தார், நம்ம தண்ணி வேணுமே சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இவரே கூட்டு வந்த மாதிரில இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பில்டப் போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சரி எல்லாரும் தண்ணி தாக எடுக்குன்னு சொன்னீங்களா, தண்ணியும் குடிச்சிக்கோங்க, குளிக்கிறவங்களும் குளிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே ஃபால்ஸ் கிட்ட போய்ட்டு எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு அதில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. சரி இங்கே விளையாண்டுட்டு இருக்கோம், இது எப்படி எந்த இடம்னே தெரியலை, பயமாக இருக்குது, நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்யராஜ். உடனேவும் உங்கள் அண்ணனுக்கு வேலையே இல்லையா, இவ்வளோ அழகான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன், இது ரசித்து பார்க்காம இங்கேருந்து கிளம்புற பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு அண்ணன் பார்ப்போனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைடா நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இருட்டிடும்டா, இருட்டுனா இங்கேருந்து போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும்ல, பாவம் இவங்க வேறு நம்மளை நம்பி வந்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு இங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் எனக்கு தெரியும் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மதி இருந்துக்கிட்டு ரேவதி கிட்ட எப்படி இவர் சொன்னதுலேயே இவர் குறிக்கோளாக நிற்பாரா, யார் சொன்னதே கேட்க மாட்டாரா, இவர் சொன்னதான் சரின்னு பிடிவாதத்தோடு இருப்பாரோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் மதி, போக போக அவரை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மலர் இருந்துக்கிட்டு என்னமோ எப்படியோ இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த இடம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்யராஜ் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜ் வந்து கிளம்பி போகிறாங்க. ஏதாவது வழி கிடைக்குதான்னு சொல்லிட்டு உடனே அப்போ இங்கே கொள்ளைக்காரங்கள்லாம் வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு திடீர்னு அங்கே உள்ள லேடிஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு உங்கள் கை காலில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே சுரேஷ் தங்கராஜ் பாக்யராஜுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, இவங்க யார் திடீர்னு இங்கே வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு என்ன இவங்க எப்படி வந்தாங்க, இது ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போலுக்கே மாமா, பாவம் அண்ணி மதி அக்கா எல்லாரும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மலர் மதி ரேவதி எல்லாரும் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் ரேவதி நீ கவலைப்படாத மாமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்யராஜ் சுரேஷ் எப்படியாவது இவங்களை அடிச்சு துரத்தி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏய் பக்கத்தில் யாரும் வராதிங்க அப்படின்ட்டு மதி கழுத்தில் கத்தியை வச்சு விரட்டுறாங்க. சுரேஷ் வந்துட்டு ஏய் அவள் கழுத்துலேருந்து கத்திடுறா, அப்புறம் உன்னை பிடிச்சா நான் உன்னை உண்டுலன்னு பண்ணிவிடுவேன், நான் யாருன்னு தெரியுமா, போலீஸோட பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இங்கே சுரேஷ் வந்து மிரட்டினதும் இங்கே அந்த கொலைக்காரங்க போலீஸாக இருந்தானே யாராக இருந்தானோ யாரை பற்றி எனக்கு தெரியாது இந்த கத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மதி பயப்படாத மதி நான் இருக்கேன் அப்படின்ட்டு இங்கே சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியோ நேக்கா அந்த கத்தியை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி மதியை காப்பாற்றிடுறாங்க. மதி ஒரே பயத்தில் இருக்காங்க. உடனே மலர்கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சுரேஷ் இவங்களை போட்டு அடி நடிக்கிறாங்க. தங்கராஜ் பாக்யராஜும் அதோட சேர்ந்துட்டு எல்லாத்தையும் அடித்து அங்கேருந்து மிரட்டுறாங்க. ஏய் இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியும்லடா சொல்லுங்கடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த கொலைக்காரங்களாம் இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரெகுலராக இந்த காட்டுக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இங்கேருந்து வெளியில் போகிற வழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சொல்லுங்கள் அப்படின்ட்டு சுரேஷ் வந்து மிரட்டினதும் இவங்க வந்து சரி சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்களை முதல்ல கூட்டு போய் ஜெயிலுக்குள்ள தான் தள்ளணும் அப்படின்ட்டு சுரேஷ் சொன்னதும் சார் நான் உங்களுக்கு வழி காமிக்கிறவங்களோ இதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை இனிமேல் பண்ணிங்க ஜெயிலுக்குள்ள தான் அனுப்பிடுவேன், எங்களுக்கு வழி காமிங்க எப்படி போகணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் சரி சார் வழி காமிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த இதில் கும்பலில் ஒருத்தன் வந்து இவங்களுக்கு கூட்டு போய் வழியெல்லாம் காமிக்கிறாங்க. அது சுரேஷ் சண்டை போடுறது, சுரேஷ் அந்த ரவுடிங்கெல்லாம் டீல் பண்ணுறது எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கேருந்து எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததும் இங்கே மதி வந்து சுரேஷ் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ரவுடிங் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினீங்களா அதுக்கு தான் அப்படின்னு
சொல்லிட்டு இங்கே மதி சொன்னதும் சுரேஷ் இருந்துட்டு அது என்னுடைய கடமை தானே உன்னை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் மதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மலர் பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியோ இந்த காட்டில் இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இனிமேல் இந்த வாக்கிங் போகிறேன் அது போகிறேன் என்ன கூட்டு போய் எங்களை ஏதாவது காட்டில் போய் சிக்க வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுமா, அவங்க கத்தி முனையில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஏதாவது தெரியாத இடத்துல யார் கூடயும் நம்பி போகக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. உன்னை தங்கராஜ் இருந்துட்டு என்ன யார் கூடயோ போன மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏன் கூட தானே வந்த ரேவதி, மாமா உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனேவும் மலர் இருந்துட்டு அப்பா இந்த பெருமை பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்படின்ட்டு மலர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதில் தங்கராஜ் வந்துட்டு மாமா வழி தெரியாமல் இருந்தது எப்படியாவது உன்னை இங்கே கூட்டு வந்துட்டேன் பார்த்தியா, என் மச்சான் இருக்கான் பார்த்தியா, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதனாலும் சாதிப்பேன் அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு இந்த சுரேஷ் எதுக்கு இவரை போய் கூட்டு வந்தான், இவரை கூட்டு வந்ததுனால ஒரு யூஸும் கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய இடத்த போய் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணால் இந்த காட்டுக்குள்ளேயே இன்றைக்கி ஃபுல் டைமும் ஓடி போயிடுச்சு. இந்த காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பெரிய ரிஸ்க் ஆகிடுச்சு. இவரை வச்சுக்கிட்டு ஒரு இது உருப்படியாக பண்ண முடியல அப்படின்ட்டு ரேவதி வருத்தப்படுறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு ஆனால் அங்கேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுக்கா, அந்த ஃபால்ஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லைக்கா, அங்கே விளையாடுறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கொடுவோமே அப்படின்ட்டு அப்படின்னு மலர் வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு ஏன் ரேவதி மாப்பிள்ளை இருந்துக்கிட்டு அவர் சொன்னது தான் செய்யணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாரு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. அவர் அப்படி தானே, அவரோட டிசைனே அப்படி தான், அவரை மாற்றவே முடியாது, அவர் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் தங்கராஜும் சுரேஷும் குடிக்க உட்காந்துடுறாங்க. இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு இவன் என்ன அவர் கூட சேர்ந்து போதனைக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், நான் தான் சொன்னேன் அவர் குடிக்க சொன்னாருன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டே இருக்காத, 2 பேரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் இவனும் கேட்குற மாதிரி இல்லை அவரும் கேட்குற மாதிரி இல்லை, இந்த தங்கராஜ் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாரு, அவர் சொன்னது மட்டும் தான் சரிம்பார் அப்படின்ட்டு ரேவதி வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மலர் இருந்துட்டு விடுங்க ரேவதி, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ரேவதி, அவங்க மாமா பேச்சு தான் வேதம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ரேவதி அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு ஆமாம் அவர் தனியாக இருந்தால் அவராக முடிவெடுக்கும் போது நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் அவங்க மாமா கூட சேர்ந்தா மட்டும் மாமா சொன்னதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே போகிறாரே அப்படின்ட்டு மதி கேட்குறாங்க. உடனே மழை இருந்துக்கிட்டு ஆமாம் மதி அப்படி தான் நடந்துக்கிறாரு, அவர் அவனை எப்படி தான் திருத்தான்னு தெரியல, நீ தான் வந்து அவங்க மாமா கிட்ட இருந்து அவனை பிரித்து விடணும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே என்ன ரேவதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் பின்ன எப்போ பார்த்தாலும் அவனுக்கு எடுக்கிறதே அவர் தான், அவர் சொன்ன பேச்சை தட்டவே மாட்டான், அவர் என்ன சொன்னாலும் தப்பாக இருந்தாலும் செய்கிறான், அப்படின்னா எப்படிக்கா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனேவும் மலர் இருந்துட்டு நீ சொல்கிறதும் சரிதான், இனிமேலும் அவன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டியும் வந்துட்டான், அப்படி இருக்கும்போது இனிமேல்னாச்சும் அவன் ஒழுங்காக நடந்துக்கணும், அப்போ தான் நல்லா. ஆமாம் ரேவதி நீ சொல்கிறது சரிதான், இனிமேல்னாச்சும் அவன் ஒழுங்காக இருக்கணும், அவனுக்குன்னு கல்யாணம் ஆகி மதி வந்திருக்கால அவனை பார்த்துக்கிறதுக்காகனாச்சும் அவங்க மாமா பேச்சை கேட்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே மலர் மதிக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு மதி, சுரேஷ் எப்படிப்பட்டவன்னு இப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வந்திருக்குமே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நீ வேறு மாதிரி பார்த்துருப்ப, இப்போ அவன் வேறு மாதிரி உனக்கு தெரியுவானா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு ஆமாங்க கொஞ்சம் வேறு மாதிரி தான் தெரியுது அப்படி சொல்லும்போது சீக்கிரமாகவே அவனை பற்றி உனக்கு தெரிய வரும் மதி அப்படி சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி சிரிச்சிட்டே அமைதியாக இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.